வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் டாக்டர் தரா சேஷியாம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வளவன். 23ஆம் தேதி பிரதமருடைய வருகையொட்டி தமிழ்நாடு என்டிஏ ஒரு ஃபைனல் ஃபார்மேஷனுக்கே வந்துருங்கிற மாதிரி பேச்சுகள் அடிபட தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக பியூஷ் கோயல் அவர்கள் அதிமுக, பாஜக தொகுதி பங்கீட்டையே முடிச்சிரும் அப்படின்னு இன்னைக்கு நியூஸ் 18க்கு அவர் சொன்னதாகவே அவங்க நியூஸ் போட்டிருக்கிறாங்க. சீட்டு எண்ணிக்கை உள்ளுக்குள்ள சொன்னாலும் வெளியில சொல்லாம அந்த அந்த லெவல் வரைக்கும் போயிடுச்சா சார்? அப்ப டிமாண்ட்ஸ் எல்லாம் ஏறத்தாழ எடப்பாடி அவர்கள் எடுத்துக்கிட்டு ஃபைனலைஸ் பண்ற இடத்துக்கு வந்துருச்சு. இனிமே அடுத்த எலெக்ஷன்ல ஓட வேண்டியதுதாங்கிற நிலைமைக்கு வந்துருச்சா என்டிஏ? எப்படி பாக்குறீங்க? பியூஷ் கோயல் வடநாட்டுல எப்படின்னு எனக்கு தெரியாதுங்க. தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல ஒரு ஃபீஸ் போன கோயலா தான் இருக்காரு. என்ன காரணம்னா அப்படியெல்லாம் வராது. இப்பவுமே நேற்றுக்கு அவர் இப்படி பேசுறாரா? ஓபிஎஸ் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, உரிய நேரத்தில் முடிவெடுப்போன்றாரு. தை பிறந்தால் வழி பிறக்கும்னாரு. பிறந்துருச்சா வழி எங்கன்னு கேட்டா அதுக்கு 30 நாள் இருக்குல்லன்றாரு. டிடிவி இப்ப சொல்றாரு, இல்ல அது இன்னும் கலந்து பேசிதான் நாங்க முடிவெடுப்போம். ஓபிஎஸ் கூட்டத்துக்கே அழைப்பு இல்லைங்களான்ட்டாரு. டிடிவி இன்னும் போற மாதிரிலாம் தெரியல. அதுக்குள்ள அவர் படத்தை போட்டு பேனர் வர வச்சாச்சு. அப்போ யார் என்டிஏல இருக்கான்னா அந்த பழைய செட் இருக்குங்க. எக்ஸப்ட் ஓபிஎஸ், டிடிவி. பழைய செட்ல முடிவெடுக்காம இன்னமும் ஊசலாட்டத்தில் இருக்கிறவங்க ஜான் பாண்டியனா இருப்பாங்க. கண்டிப்பாக கிருஷ்ணாமையா இருப்பாரு, டாக்டர் கிருஷ்ணாமையா இருப்பாரு. தேமுதிகவா இருக்கும். என்னன்னா ஒருவேளை காங்கிரஸ் கட்சி திமுக விட்டு வெளியில போச்சு, நமக்கு 25 சீட்ல நமக்கு கூட கொஞ்சம் பிரிச்சு கொடுத்தாங்கன்னா நம்ம அங்க போலாங்கிற எண்ணம் தான். கூட 2 சீட்டு வேணும்னு நினைக்காத கட்சியே கிடையாதுங்க. நீங்க 10 கொடுங்க 15 கேட்பாங்க, 15 கொடுங்க 20 கேட்பாங்க, 20 கொடுத்தா 25 கேட்பாங்க. அது எப்படிங்க கேட்காம இருக்க முடியும்? கட்சியை எப்படி மெயின்டைன் பண்ண அப்புறம்? தேர்தலோட முடிஞ்சு போச்சா? கலைச்சிட வேண்டியதானா கட்சிய? எப்போதுமே நம்ம கூட தான் கேட்போம். அப்போ ஒரு கேப் விழுகிற மாதிரி ஒரு வாய்ப்பு தெரியுது. ஏங்க தேமுதிக கடலூர் மாநாட்டில் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரேமலதா அம்மா பேக் அடிச்சாங்க? ஆண்ட கட்சி ஆண்ட கட்சி ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி ரெண்டுமே முடிவு எடுக்கல. நம்ம ஏங்க முடிவு எடுக்கணும்? நாங்க நீங்க எதிர்கட்சியா இருந்திருக்கீங்களா? முடிவு எடுங்க. இப்போ அதெல்லாம் எடுக்க வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் லேட்டா சொல்லலாம், பொறுமையா சொல்லலாம். ஏன்னா மாறுது, கூட்டணி கணக்குகள் மாறுது. தவறு இல்லை, அது கரெக்ட் தான். அவங்க பிரேமலதா சொல்றது கரெக்ட் தான். அப்போ உடனே எப்படி 23ஆம் தேதியே அவங்க முடிவெடுத்து அறிவிச்சிருவாங்க? 23ஆம் தேதி முடிவெடுத்து அறிவிக்கலாம். எப்போ அறிவிக்கலாம்னா அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒரு 25 எம்எல்ஏ சீட்டும் கொடுத்தா முடிச்சிருவாங்க. ஏன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை வேற எந்த கூட்டணியிலையும். அப்படி கொடுத்துருவாங்களா? அதிமுக கொடுத்துருமா ஒரு ராஜ்யசபா சீட்டை? 17 சீட்டு பிஎம்கேக்கு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு மேல ஒண்ணு போட்டு கொடுங்கன்னாங்க இவங்க. 18 சீட்டு கொடுத்துருவாங்களா? 17 மினிட் 35. பிஜேபிக்கு ஒரு 35, 70 சீட்டு கதை முடிஞ்சது. அதிமுக எத்தனைல நிற்கும்? சரி, இது அல்டிமேட்டா கூட்டணி என்று சொல்லப்பட்டாலும் அது தொகுதி எண்ணிக்கை தான். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கூட்டணிக்கு நம்பர் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சிஸ். அதுக்கு பிறகு எந்தெந்த தொகுதிகள், விரும்பும் தொகுதிகள், நமக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்க தொகுதியில் தானங்க நம்ம நிக்க முடியும். 17 தொகுதி பாமக கொடுத்தாச்சு, ரைட்டுங்க. அதுல ஒரு 3 தொகுதி கன்னியாகுமரி மாவட்டம் ஏத்துக்குவாங்களா? இன்னொரு 3 தொகுதி திருநெல்வேலி மாவட்டம், இன்னொரு 3 தொகுதி தூத்துக்குடி மாவட்டம். 9 முடிஞ்சது. மிச்சம் இருக்கிறத நீங்க உங்க வன்னியர் ஏரியாவுக்குள்ள வாங்கிக்கங்கன்னா அது ஒதுக்குவாங்களா? வெற்றி வாய்ப்பு எங்க இருக்கோ அங்கதாங்க எல்லாருமே தொகுதியை கேட்பாங்க. எத்தனையோ சின்ன சின்ன கட்சிகள் இருக்குங்க, ஒரு குறிப்பிட்ட ஏரியால மட்டும் இருக்கு. அந்த ஏரியாக்குள்ள தானே அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். அப்போ அதை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பிராடா தொகுதி எண்ணிக்கையை வச்சிருப்பாங்க. நானும் பல கூட்டணி பேச்சுவார்த்தைகளை பங்கெடுத்திருக்கேங்க. இதுதான் வழிமுறை. மேஜர் பார்ட்டி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில கண்டிப்பா நிற்கணுங்கிற எண்ணத்துல இருக்கும். ஏன்னா அவங்களும் அவங்க கட்சிக்காரங்களை திருப்திப்படுத்தணும். தோத்தாலும் ஜெயிச்சாலும் திருப்திப்படுத்தணுங்க. அப்போ மிக இயல்பாக மொத்தத்துல இவ்வளவு தொகுதி தான் அப்படி கூட்டணி கட்சிகளுக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்க. மொத்தத்துல 70 தொகுதியோ 80 தொகுதியோ எல்லா கூட்டணி கட்சிக்கும் சேர்த்து, அதிமுகலையும் அதுதான், திமுகலையும் அதுதான். 234 தொகுதி. அதுக்குள்ள ஒரு 80 தொகுதி 70 தொகுதி இதை தாண்டி எல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்குள்ள எத்தனை கட்சி வருதுங்கிறதான் கேள்வி. அப்ப அத்தனை கட்சிக்கும் கொடுக்க முடியாது. அப்ப கொஞ்சம் கட்சி விடத்தான் செய்வாங்க. அந்த விடுற கட்சி தாவேக்காக போலாம். அங்க 234 தொகுதியும் இருக்கு, ஃப்ரீயா இருக்கு இல்லையா? அவங்களுக்கு கம்பல்சன் கிடையாது. முதலே ஆட்சியில பங்குட்டாங்க. ஆட்சியில பங்குனா நீங்க 120 தொகுதியில் நின்னா கூட போதும்ல. 117 நின்று இருக்காருல கலைஞர். அதே மாதிரி நின்னுக்குங்க.
ஆட்சிக்கு வந்தா தானங்க பங்கு கொடுக்கணும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். வந்தா கொடுத்துருவோம். ஆக்சுவலா இப்ப இன்னைய டேட்டுக்கு ராஜ்யசபா சீட்டே அப்படிதான். எலக்ஷனுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டாம். ஜெயிச்ச பிறகுதாங்கிற கணக்கு வரும்போது 2 பெரிய ராஜ்யசபா கட்சிகள் தேர்தல் நடக்கலைன்னா அப்படித்தானே ஆகும். அதுதான். அதுல விளையாட அதானே. போறதே அதுல தானோ. அது அமித்ஷா விளையாடுவார்ல அதுல. ம். அது எப்படி அது ஒண்ணும் செய்ய முடியாதுங்களா? ஞானேஷ்குமார் இருக்கிற வரைக்கும் அமித்ஷாவும், ஞானேஷ்குமாரும் தான் தேர்தல் ஆணையம். நீங்க நேர்ல பார்த்த ரஷ்யாவின் ரகசியமைலாம் நாங்க மும்பைல இப்ப பார்த்தோம். நாங்க மார்க்கர் பண்ண வச்சே போட்டாச்சு. அது 70 ரஷ்யா இந்திரா காந்திக்கு ஆதரவாக ரஷ்யாவிலிருந்து வந்த ரகசியமை. அது ரகசியமை. வந்துச்சு. இங்க நாங்களே தயார் பண்ணி மார்க்கர் பண்ணல அடைச்சு கையில வச்சாச்சு. அது யாரு சானிடைசரை போட்டு தொடச்சிட்டு. சானிடைசர் போட்டு துடைக்க. எதுக்கு சானிடைசருங்க? தண்ணி விட்டு கழுவுனாலே போயிருக்குமான்பாங்க கேட்டா. அது காஸ்ட்லி சானிடைசர். தண்ணி விட்டு கழுவுனால தான் போயிருமே. மையாவது பொய்யாது ஜனங்க ஓட்டு போடல அப்படின்னாரு பெருந்தலைவர் காமராஜர். அதுக்கு கமெண்ட். அதான் உண்மை. ஆனா அன்னைக்கு இருந்த தேர்தல் ஆணையர்களுடைய ஸ்டேச்சருங்கிறது வேற. இது வந்து ஞானேஷ்குமார் ஆணையங்கிறது டோட்டலா வேறங்க. சோ அதனால ராஜ்யசபா ஏன்னா பல நேரங்கள்ல ராஜ்யசபா கொடுத்து ஆயிட்டு திரும்ப போயிட்டாங்கன்னா ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா அதிமுகவுக்கு வர்றவங்க எல்லாம் கேக்குறாங்க. ஜி.கே. வாசன் ஆப்வியஸா அந்த கூட்டணியில ஒரு ஜெல்லிங் ஃபேக்டரா இருந்தானே கேட்கலாம். பிரேமலதா, அன்புமணி, தம்பிதுரை சீனியர் லீடரு. எத்தனை சீட்டு தான் அவர்கிட்ட இருக்கிற 2ல பிரிப்பா இருக்கிற நெருக்கடி இருக்கிறதுனால எலெக்ஷனுக்கு பிறகு அப்படின்னா கண்டினியூ அதாவது பண்ணீங்கன்னா கலைஞர் காலத்து கொடுப்போம். திமுகவா இருந்தா 4 5 ஆக்கிருவாங்க. ம். உண்மையிலே ஸ்டாலின் வந்து கொஞ்சம் பெருந்தன்மை ஓவர்னு தான் நான் நினைக்கிறேன். அரசியல்ல வந்து நீங்க கில்லிங் இன்ஸ்டிங்க்ட் இல்லாம பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. 4 சீட் நமக்கு நிச்சயமா இருக்கு. எதிரணியில குழப்பம் இருக்கு. ரைட்டரான்னு 5வது சீட்டுக்கு முயற்சி பண்ணி பாத்திர வேண்டியதான். ம். ஜெயிக்கலைனாலும் என்ன? 5வது சீட்டை யாராவது ஒரு காமனான ஆளுக்கு கொடுத்துட வேண்டியதானே? திமுகல. ஹிண்டு ராம் கொடுத்துட்டா தீர்ந்து போச்சு. ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஒண்ணுதான். சரி அதெல்லாம் பிளான் பண்ணணும். பண்ணுவாங்க. இப்ப நம்ம இங்க இருந்து பேசுறோம் பண்ணலாம். எம்ஜிஆர் பண்ணாரு. நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னா பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அதை நம்ம பார்க்கணும். ஆமா. செலியன் கொடுத்தாருங்க ஒரு தடவை. தோத்துட்டாரு. இந்த எக்ஸ்ட்ரா சீட்ல போய் தோத்ததுதான். அதெல்லாம் செய்வாங்க. செய்யக்கூடியவங்க தான். ஸ்டாலின் வந்து அந்த முடிவு அப்படி பட்டவர்த்தனமா எடுக்கிறது இல்ல. அது அவரோட ஸ்டைல் போல. ஏறத்தாழ 2024 என்டிஏ இந்த பக்கம் ஏடிஎம்கே பிளஸ்னா இப்ப எஸ்டிபி வெளியில போயிட்டாங்க. ஓபிஎஸ் டிவி வெளியில இருக்காங்கன்னா பலரும் கண்டினியூ பண்றாங்க. நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு புதிய கட்சி வரும்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அது எதை மீன் பண்றாருன்னு நீங்க பாக்குறீங்க சார்? என்டிஏல இல்லையும் போன 24 இல்லாத இதுலயும் இல்லாதன்னு எடுத்துக்கணுமா? அதை எப்படி பாக்குறீங்க? என்டிஏக்கு வந்த புதிய கட்சி அதிமுக மட்டும்தான். பழைய 2024 என்டிஏல அதிமுக கிடையாதுல்ல. இப்பதான் அவங்க புதிய கட்சியா வந்திருக்காங்க. இனி புதிய கட்சி வர்றதுக்கான ஸ்கோப்புங்கிறது அங்க எதுவுமே இல்ல. எல்லாமே பழைய கட்சி தானங்க. பாமக வந்துருச்சு. அன்புமணி பாமக வந்துருச்சு. அப்ப இனி புதிய கட்சி என்ன டாக்டர் பாமக வருமா? பெரியவர் பாமக. பெரியவர் பாமக வந்தா பி ஃபார்ம்ல யாரு கையெழுத்து போடுவா? இனிமே தொடங்கி பதிவு பண்ணி வர கட்சியா அது? அமித்ஷாவே போட்டுருவாரா? இதுல வந்துங்க சில ஈகோ பாயிண்ட், பிளாஷ் பாயிண்ட் தேர்தலுக்கு பிறகுதான் அதெல்லாம் நமக்கு தெரிய வரும். ஒன்னும் தோக்கணும் இல்ல ஜெயிக்கணும். ஜெயிச்சா நாங்க எடுத்த நிலைப்பாடு சரிபாங்க. தோத்துட்டா நிலைப்பாடா மாத்துவாங்க. இதுதான். அது ஈகோ பாயிண்ட். அதை தாண்டி வர முடியாதுங்க. அப்போ பாமக இப்படித்தான் இருக்கும். பெரியவர் பாமக என்ன பண்ண போகுதுன்னு யோசிக்குது. விஜய் அணிக்கு போறதுல சில கௌரவ சிக்கல்கள் இருக்கு. திமுக அணிக்கு போறதுல சில சீட்டு எண்ணிக்கை சிக்கல்கள் இருக்கு. அதை தாண்டி அவர் முடிவு எடுத்தாரு அப்படின்னா வேற விஷயம். இல்ல இந்த தேர்தல் வந்து பெரிய இந்த தேர்தல் நமக்கான யுத்தம் இல்ல. நம்ம சார்பாக வந்து 2-3 பேர் நிக்கிறாங்க. மகன் நிக்கிறா. ஜி.கே. மணி நிக்கிறாரு. திமுக சார்பா நிக்கிறாங்க அவங்க. ஏன் திமுக ஆட்சியில வந்து மத்திய சுதந்திர கட்சி மத்தியாச காமராஜரை ஏத்து நின்னாரு. 67ல தான் காமராஜ் தோக்கடிச்சிருக்கு பெரியவரை. 69ல நிக்கும் போது திமுக ஆளுங்கட்சி கேண்டிடேட் போட்டிருக்கணும்ல குமரியில. போடாம மத்தியாசுக்கு ஆதரவு. மத்திய சுதந்திர கட்சி. ஆனா நின்னது சுயேட்சை சின்னம். சுயேட்சையா நின்னாருங்க. ஏன் அது டாக்ட்ஃபுல்லா முடிவு எடுக்கிறது தான். தோத்தா மத்தியாசு தோல்வி, ஜெயிச்சா நம்ம வெற்றி. அங்க லோக்கல் கண்டிஷன் வேற. காமராஜருக்கு ஆதரவு இருக்கு. பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றார் காமராஜர். நாங்க இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் அங்க படுத்து கிடந்தோம். அதாவது இதெல்லாம் வந்து தலைவர்கள் அப்படியே ரொம்ப தெளிவான அரசியல் முடிவு எடுத்துருவாங்க.
ப்ராப்ளம் இப்போ நான் பார்க்குற ப்ராப்ளம்ங்கிறது என்னன்னா, அதிமுக கூட்டணியில மோடி வரும்போது, கூட்டணியில இருக்கிற எல்லாரும் மேடைக்கு வரணும் அப்படின்னா, அதிமுக இப்பவுமே நெறைய விட்டு குடுத்தல்கள் செய்யணும். அதாவது தேமுதிக வரணும்னா, இப்பவுமே ராஜ்யசபா சீட் குடுக்கணும். டிடிவி வரணும்னா, இப்பவே மத்திய அமைச்சர் பதவி தர்றேன், இணையமைச்சர் பதவி தர்றேன்னு சொல்லி அமித்ஷா ப்ராமிஸ் பண்ணணும். ஓபிஎஸ் வருது அப்படின்னா வந்து, அவருக்கு எதிர்காலத்துல என்னங்கிறத அவருக்கு சொல்லணும். இதெல்லாம் ஈகோ சிக்கல். ஜான் பாண்டியன் வந்துரலாம், இல்ல புதிய தமிழகம் வந்துரலாம். அவங்கலாம் புதிய கட்சி கிடையாதுல்ல. ஏற்கனவே இருக்கவங்க தானேன்றேன். அது வந்து ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. தாவேகா கூட்டணி என்ன ஆகும்? அது விஜய் அத பத்தி அவர் ஜனநாயகன பத்தியும் வாய் திறக்கிறது இல்ல, கூட்டணிய பத்தியும் வாய் திறக்கிறது இல்ல, நமக்கு தெரியாது. அவர் பாட்டுக்கு அது ஒரு ரூட்ல ஓடுது வண்டி. தேர்தல் பிரச்சாரத்துக்கு குழு போட்டிருக்கிறாங்க, மேனிஃபெஸ்டோக்கு குழு ஆமா. போட்டிருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிரச்சாரத்துல ஏங்க போட்ட நாத்திய குழு சம்பத்துக்கு இடமே குடுக்கல? பிரச்சாரத்துக்கு குழுவுக்கு பிரச்சார செயலாளரே இல்லன்னா புரிஞ்சுக்க முடியல. அவரு குடுத்ததே அது பிரச்சார செயலாளர் உங்களுக்கு பதவி தெரியல. தான். ஆமா பதவிதான். அது ஏன்னு தெரியல. சரி, அது வேற ஏதாவது பெரிய பதவி குடுப்பாருன்னு நான் நெனச்சுக்கிறேன். ஆனா, அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி. திமுக கூட்டணியில இருக்கிற ஒரே குழப்பம் காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு தான். ஃபர்தரா அது தொடர்றது நல்லது இல்லங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப களம் வந்து எப்போ உண்மையிலே தயார் நிலைக்கு போகும் அப்படின்னா, அந்த நோட்டிபிகேஷனை ஒட்டித்தான் என்பதுதான் என் கருத்து. ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார். இப்ப அதிமுகவினுடைய அதாவது அதிமுக மேல பாஜகன்னும்போது அவங்க கிட்ட ஒரு இந்தியன் மெஷினரி இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். சென்ட்ரல் ஏஜென்சிஸ்ன்னு எடுத்தோம்னா, அவங்களுடைய டார்கெட் என்பது திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவதா? அல்லது விஜய் இன்னும் பலமடையாமல் பார்த்துக் கொள்வதா? எது பிரையாரிட்டியா இருக்கும்னு பார்க்குறீங்க? காங்கிரஸ திமுக கூட்டணியிலிருந்து பிரிக்கிறது தான் பிரையாரிட்டின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, அது அவங்களுக்கு ஆல் இந்தியா லெவல்ல அது அட்வான்டேஜ். உத்தரப்பிரதேச தேர்தல்ல அட்வான்டேஜ். இந்தியா கூட்டணி இல்லாம போனா யாருக்குங்க லாபம்? பிஜேபி தானே பிஜேபி லாபம். தான். இந்தியா கூட்டணியோட பெரிய பலங்கிறது இன்னைய தேதிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தானே. மம்தா ஏற்கனவே இல்லைங்க. ஆட்டத்திலே இல்ல. அப்படிங்கும்போது இவருதான். பஞ்சாப்னு வந்தா ஆம் ஆத்மி இதையும் அவுட்டு. தூக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதானே. அப்ப லாபம் தானே. பிஜேபிக்கு லாபம்ங்கிறது திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் போறதுங்க. அவங்க அவரு மகிழ்ச்சியா இந்த அமித்ஷா பாட்டில இருக்காங்க. 29க்கும் அதை யோசிக்கிறாரு அப்படின்னா, ஒரு வகையில யோசிச்சோம்னா சார், திமுக காங்கிரஸோட இவ்வளவு நெருக்கமா இருக்கிறதுனால தானே நெறைய சிக்கல்கள சென்ட்ரல் ஏஜென்சிஸ் மூலமா சந்திக்கிறாங்க. நகர்த்தி விட்டா, ஒருவேளை விஜய்க்கு விழுற அடி காங்கிரஸ் அவரை ஆதரிக்க விழுதான்னு ஒரு பார்வை இருக்குல்ல. அது அப்படி பார்க்கலாமா? காங்கிரஸ் ஆதரிக்க விஜய் வீக் ஆவாரு. ஏன்னா, காங்கிரஸ் பேர்ல வந்து அந்த காலத்துல இருந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கும். பழைய கட்சிங்க அது. அப்ப இருக்கத்தான் செய்யும். அது எல்லாத்துக்கும் வந்து தேர்தல் நேரத்துல பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து விஜய் அணிக்கு போய் சேரும். அவங்க செய்தி தொடர்பாளர்கள் அவங்க படத்துக்காகவே சொல்லாத நேரத்துல காங்கிரஸை டிபெண்ட் பண்ணுவாங்க. செங்கோட்டையனோட பழைய தவறுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து தாவேகாவுக்கு வரத்தானே செய்யும். வராம வாட்ஸ்அப்ல தொடங்கி இந்த டிராப் அவுட் அவர் பீரியட்ல தான் ஜாஸ்திங்கிற வரைக்கும் எல்லா வரைக்கும் ஓல்டு ஃபேஸ் போகும்போது அவங்க அலமாரியில இருக்க அந்த எலும்பு கூடுகளுக்கும் இவர்கள் பொறுப்பாளிகளாக மாற்றப்படுவார்கள்ங்கிறது. அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்பீல் போயிரும்ல. விஜய் வந்து ஃப்ரெஷ் அந்த அப்பீல் காங்கிரஸ் சேர்ந்துச்சுன்னா ஓல்டா மாறிடுவார் அவர். இந்தியாவிலே ஓல்டஸ்ட் பார்ட்டி எதுங்க? காங்கிரஸ் தானே. அந்த ஓல்டஸ்ட் பார்ட்டியோட இந்தியாவிலே யங்கஸ்ட் பார்ட்டியில ஒன்னா இருக்கிற விஜய் அணி சேர்ந்தா என்ன ஆகுங்க? சரி, இது வாட் எவர் இட் இஸ் வந்து பல கட்சிகள் யங்கஸ்டா இருக்குங்க. நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது யங்கஸ்ட் புதிய வரவு அப்படி வச்சுங்களேன். புதிய வரவு. அப்ப புதிய வரவு வந்து இருக்கிறதுலே பழமையான ஒரு கட்சியோட போய் கூட்டணி வச்சா என்ன ஆகும்? ஒரு பார்ட்டிக்குள்ள ஓல்டும் இந்த புது எக்ஸ்பீரியன்ஸ்ல இல்லாதவங்களும் டிராவல் பண்றது வேற, கூட்டணிக்குள்ள வர்றதுன்னும் போது அந்த ஈக்குவேஷன் வேறையாக இருக்கும். சுத்தமா மாறி பார்ப்போம் சார். கண்டிப்பா இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். தேர்தலுக்கான அந்த என்ன சொல்றது ஒரு போர் முரசம்ங்கிறத பிரதமர் வந்து அந்த சங்கொலித்து தொடங்குவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பேசுவோம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.